வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை பொடிமாஸ் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். நான் இங்கே 5 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம பீட் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்குவோம். இப்போ மெதுவாக அதை கிளறிக்கலாம். முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முட்டை பொடிமாஸ் தயாராகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான முட்டை பொடிமாஸ் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.